ஆடி மாதத்தில் புது வீடு குடி போகலாமா அல்லது வீடு வாடகைக்கு போகலாமா என்ற கேள்வி பலருக்கும் உண்டு. நிச்சயம் அந்த கேள்விக்கு விடையாக அமைவதுதான் இந்த பதிவு. ஆடி மாதத்தில் வீடு மாற்றுதல் அல்லது புதுமனை புகுதல் அல்லது வேறோ ஏதோ ஒரு வீட்டிற்கு இடமாறுதல் ஆகி செல்லும் போது நிச்சயமாக அவை அனைத்துமே சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. புதுமனை புகுதலாக இருந்தாலும் கூட அல்லது வாடகை வீட்டிற்காக வேறு இடங்களுக்கு செல்வது, புதிய கட்டிடங்களை திறப்பது, கடைகளை வாடகைக்கு எடுப்பது போன்ற அனைத்துமே ஆடி மாதத்தில் செய்வது சற்று உகந்ததாக பார்க்க முடியாது. இதற்கு மிக முக்கிய காரணம் ஆடி மாதம் என்பது ஆடிக்கொண்டே இருக்கும் மாதமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஸ்டேபிளான தொடர்ச்சியான நிலையான வளர்ச்சி கிடைக்காத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த தருணத்தில் செயல்படுத்தக்கூடிய காரியங்களும் உடனடியாக மாற்றத்திற்கு உள்ளாகப்படுவதற்கான சூழல் உருவாகும் என்பதை தான் இதற்கு மிக முக்கியமான பொருளாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் அந்த ஆடி மாதம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையற்ற மாதத்தில் செயல்படுவதால் சில முயற்சிகள் வெற்றிகரமாக அமையாமல் அதை மீண்டும் துவங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவேதான் புதுமனை புகுதலாக இருந்தாலும் சரிவர அமையாமல் சில சிரமங்களை சந்திப்பதால் வேறு இடத்திற்கு மாறுவதற்கான சூழலும் உருவாகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவேதான் புதிய முயற்சிகள்ல புதுமனை புகுதல், வேறு இடத்திற்கு மாறுதல் போன்றவற்றை கைவிட வேண்டும் என்பதுதான் நமது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இதற்கு விதிவிலக்காக நிச்சயமாக ஆடி பெருக்கு ஆடி 18 அன்று வீட்டிற்குள் குடிபுகலாம். ஏனென்றால் அன்றைய தினத்தில் எது செய்தாலும் அவை பெருகுவதற்கான யோகம் உண்டு என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ இருக்கக்கூடாது. மற்ற தினங்கள்ல ஆடி பெருக்கு வந்தால் நிச்சயமாக இது போன்ற வேறு இடத்திற்கு மாறுதல் போன்ற பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். புதுமனை புகுதல் உள்ளிட்ட விசேஷங்களை மேற்கொண்டாலும் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மற்ற நாட்களில் நல்ல நிகழ்வுகளை செய்ய வேண்டாங்க. ஆடிப்பெருக்கு தினத்தன்றும் நல்ல நேரம் பார்த்து புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அவை வெற்றியை எளிதாக பிடிப்பதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த பதிவில் கிட்டத்தட்ட நம்மளுடைய சந்தேகம் தெளிவடைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற நல்லதொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்.